ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலைஸ் லைஃப் ஜர்னி. இன்றைக்கி என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீனை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் இருக்கும் அப்போ எடுத்தது. பட் எடிட் பண்ண டைம் இல்லாததுனால இப்போ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குருமா வச்சுட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் பட்டாணி குருமாவும் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். வழக்கமாக நான் சப்பாத்திக்கு இந்த பட்டாணி குருமா செய்வேன். அப்படி இல்லைன்னா அந்த வெள்ளை மூக்கடலை போட்டு அந்த சென்னா மசாலா மாதிரி சென்னா குருமா மாதிரி செய்வேன். வழக்கமாக வந்து நான் சப்பாத்தி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுருவேன். அதுக்கப்புறம் குருமா வச்சுட்டு தான் மாவை திரட்டி சப்பாத்தி போடவே ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்க நம்ம வந்து சப்பாத்தி திரட்டிகிட்டு இருக்கும்போதே பசிக்குது அப்படின்னா கடகடன்னு 1-2 சப்பாத்தியை வந்து திரட்டி அவங்களுக்கு கேட்ட டைமில் சாப்பாடு கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னா என் பையனோ பொண்ணோ நான் சமைக்கும் போதே பசிக்குதுன்னாங்கன்னா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகிடும். ஸோ வந்து இந்த ப்ரொசீஜரில் தான் நான் வழக்கமாக ஃபாலோ பண்ணுவேன். ஒரு வழியாக தேங்காவெல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு. குருமாவும் வந்து கையோடு செஞ்சு முடித்தாச்சு. ஃபைனலாக தான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சா போதும். ஒரு வேளை முடிய இன்னொரு வேளை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பாத்திரமும் ஒரு பக்கம் சேர்ந்துட்டே இருந்தது. நான் குருமா வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு திரட்ட ஆரம்பிச்சிட்டேன். மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே வந்து ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறி இருந்தது. கடகடன்னு மாவு திரட்டிட்டோம் அப்படின்னா வேலையும் முடிஞ்சிடும். நான் இந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்ருக்கும்போதே பார்த்திங்கன்னா என் பையனும் வந்து ஒரு 6:40க்கு எழுந்த உடனே நான் கரெக்டாக மாவு திரட்டிகிட்ருக்கேன் பசிக்குதுன்னு சொல்லிட்டான். எனக்கு அப்பாடான்ற மாதிரி ஆயிடுச்சு. நானும் அவனும் தான் இன்றைக்கி சேர்ந்து சாப்பிட்டோம். என் பொண்ணு நல்லா அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டு இருந்தா. சரி அவள் எழும்போது சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த இடத்துல நான் என் பையனை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். என் பையன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட பேர் ரோஹன். அவன் வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எனக்கு வந்து சில நேரங்களில் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளில் வந்து எனக்கு நிறைய அட்வைஸ் இது பண்ணுவான். நிறைய டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னா அவன் சின்ன பையன்தான்னு நினைக்காம அவன்கிட்ட கேட்டால் ரொம்ப சுமூகமாக சொல்லுவான். அவன் பேர் ரோஹன். ஏன்னா இனி வர வீடியோக்களில் ரோஹன்னு உங்ககிட்ட அறிமுகப்படுத்தலாம் அப்படின்றதுனால அவன் பேர் ரோஹன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அப்புறம் 2வது பொண்ணு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க பேர் நட்சத்ரா. ஓகே, இப்போ வந்து நான் கடகடன்னு சப்பாத்தி வந்து அவனுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டு நானும் அவனும் ஒன்றா தான் உட்காந்து இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்த பாத்திரத்தெல்லாம் கையோடே கழுவி முடிச்சிட்டேன். இன்றைக்கி கூட ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா என்னன்னு தெரியல. நேற்று நைட்டும் நல்லா தான் சாப்பிட்டு படுத்தான். வழக்கமாக அவன் 2 சப்பாத்திக்கு மேலே சாப்பிட மாட்டான். இன்றைக்கி நல்லாவே சாப்பிட்டான். வழக்கமாக வைக்கிற மாதிரி தான் குருமாவோட டேஸ்ட்டும் வந்திருந்தது. கிச்சன் இந்த நிலமையில தான் இருந்தது. ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருந்தது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வேளை நம்ம சமைக்கும்போது நமக்கு மைண்டு வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது ஃப்ரிட்ஜு வந்திருந்தது இல்லையா? நீங்கள் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இது தான் நம்ம நியூ ஃப்ரிட்ஜு. எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜு டெலிவர் ஆனதுக்கப்புறம் ஹாலில் தான் வச்சுருந்தோம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்காகவும் இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்காகவும் வெளியில் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம கிச்சனில் ஒரு மூலையில் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்க அப்படின்னா 182 லிட்டர் சாம்சங் பிராண்டு தான். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாடல் இது. நான் ஏற்கனவே யூஸ் பண்ண பழைய மாடல் தான் யூஸ் பண்ணேன். ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சிருந்தது. ப்ளஸ் வந்து நாங்கள் 4 பேருக்கு வந்து இந்த சைஸ் போதுமானதாக இருக்கும். ஏன்னா என்னோடய கிச்சனும் சின்னது. இதை விட பெருசு வாங்கினாலும் நிறைய ஆக்குப்பைடாக இருக்கும். கிச்சனை இன்னும் ரொம்ப சின்னதாக டாமினேட் பண்ணி சின்னதாக காட்டிடும் அப்படின்றதுனால இதுவே ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். கலர் மட்டும் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வந்திருக்குது. இது பரவாயில்ல, ஓகே, நல்ல கலர் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வாஷிங் மிஷினும் அடுத்த நாளே எங்களுக்கு வந்திருந்தது. அது நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்திங்களா? இந்த ஹேண்டிலில் தான் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. அப்புறம் வந்து கலர்
கொஞ்சம் இந்த மெரூனும் பர்பிளும் கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலர் ஷேட் வந்தது. அதுக்கப்புறம் இந்த கீ வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக நான் அந்த கீ யூஸ் பண்ண மாட்டேன். ஹரிபரியாக வேலை செய்யும்போது யார் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்றதுனால அந்த கீ வந்து ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம வாங்கின ஃப்ரிட்ஜுக்கான அப்டேட்டு. இது நான் வந்து இன்னுமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. ஏன்னா ப்ளக் பாயிண்ட் வேலை செய்யலை. அது வந்து சரி பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ரிட்ஜில் எல்லாம் இந்த சவுண்டு வரும்ல, இந்த கிராக் சவுண்டு, இந்த ட்ரிப் சவுண்டெலாம் வரும். அது வந்து என்ன ரீசனுக்காக வரும் அப்படிங்கிறத வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பெருசாக பேனிக் ஆக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதையும் பார்த்துட்டு இருந்தேன். வழக்கமாக இதில் கொடுத்துருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனால் சில இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அது நமக்கு ரொம்ப நல்லது. இந்த டாப் ஆஃப் த ஃப்ரிட்ஜில் வந்து கேண்டில் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் எப்போவுமே ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அது வந்து செப்ரேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நமக்கு லைன் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அப்புறம் இந்த ஃப்ரீசரில் வந்து நைஃப் யூஸ் பண்ணக்கூடாது. டீஃப்ராஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுதான் நம்மளோட நியூ வாஷிங் மிஷின். இதுவும் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேன். சேம் மாடல் தான், டாப் லோடு தான். 6 kg வரைக்கும் இதில் துணி போடலாம். இது வந்து சாம்சங் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்ததுனால அவங்க தான் வந்து அன்பாக்சிங் பண்ணி ஏதாவது டிரான்சிட் டேமேஜ் இருந்தால் அவங்க ரிட்டன் எடுத்துப்பாங்க. ஸோ இது நமக்கு சேஃப்டி தான். அடுத்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.